ஓகே, ஃபினாலே வந்து பார்த்து முடிச்சாச்சு. விச் மீன்ஸ் ஃபினாலேல ரவுண்ட் 1 வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ லைன் பை லைனாக சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா அண்ட் கோபிகா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் குட், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியல. சூர்யா வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் அப்படியே அன்ஈவனாக ஆடின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஷர்மி அண்ட் ஜபின் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வாவ். எனக்கு என்ன அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது தோணுச்சா, இவங்க எதுக்கு இந்த சைடு இந்த ஒரு கூலான அந்த ரொமான்டிக் சைடை ஏன் அவங்க மற்ற பெர்ஃபார்மன்ஸ்லலாம் காட்டல? ஏன்னா இவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த சாங்குக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கும். அது ஒரு ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ், ஓகே ஒரு ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலி அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சொன்ன இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஏன் வந்து ஜபின் ஷர்மி ஏன் இவங்க வந்து இந்த சாஃப்டாக அந்த ரொமான்டிக்காக அந்த மாதிரிலாம் ஏன் அவங்க ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வரல? எப்போவுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மாதிரி ராக்கியாக ஒரு மாதிரி குத்தா அப்படி தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியும் ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ்க்கு கரெக்டாக இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷிதா அண்ட் ஜிதேஷ் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு அது ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த சாங் செலெக்ஷன் வாவ், அந்த கான்செப்டும் நல்லா இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. சாங் செலெக்ஷன் அந்த தொட்டு அந்த சாங் பார்க்கும்போது நமக்கு அந்த சாங்கை கேட்கும்போது ஓகே ஒரு வெறித்தனமான ஒரு டான்ஸ் அங்கே இருக்க போகுது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். ஏன்னா தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து சொல்லவே தேவையில்லை. ஆனால் ஜிதேஷ் தனுஷ்க்கும் ஜிதேஷ்க்கும் நான் கம்பேர்லாம் பண்ணல. பட் ஜிதேஷ் இன்னும் நல்லா கொஞ்சம் அப்படியே வெறித்தனமாக கொஞ்சம் ஆடி இருக்கலாமோ, இந்த கொஞ்சம் கோரியோகிராஃபி கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றி இருக்கலாமோ. ஏன்னா அது ஃபைனாலே பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி எனக்கு வந்து தெரியல. அதே நாங்கள் அந்த 2 ஜோடியுமே இன்னுமே வந்து சூப்பராக பண்ணக்கூடிய ஆளுங்க அவங்க வந்து. ஸோ இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் அர்ஷிதா அண்ட் அனிஷ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ். அதான் சொன்னேன், 2 பேருமே வந்து சேம் எனர்ஜியில் கரெக்டாக அதுவும் அந்த சாங் செலெக்ஷன் பாகுபலியில் அந்த சாங்கை அது கேட்ட உடனே அப்படியே நமக்கு ஒரு கிராண்ட் ஒரு ஃபீல் வந்து வந்துடுச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பின்னாடி அந்த தண்ணி அந்த கிராஃபிக்ஸ்லாம் காமிச்சாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த ஒரு லிஃப்டிங்கும் அப்படியே மேலே அனிஷோட ஷோல்டர் மேலே அர்ஷிதா ஏறி கீழே ஒரு ஃப்ளிப் வருவாங்க பாருங்க, ஐயோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஓகே ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு தோணுச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் சீட்டா, சாகத் அண்ட் சஷாங்க் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சாண்டி மாஸ்டர் சொன்ன மாதிரி ஃபுல்லாக டான்ஸு, ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ். அந்த கான்செப்ட் மெயினாக வந்து ரொம்ப நியூவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சும்மா பார்த்ததே பார்க்காம இருக்க மாதிரி ஒரு நியூவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க இன்னுமே வந்து சூப்பராக பண்ணக்கூடிய ஜோடி தான். அந்த டுயட் ரவுண்டில் வந்து ஓகே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு இன்னுமே அவங்க கிட்ட நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங் டு எண்டிங் அவங்க எனர்ஜி லெவல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸும். அதே மாதிரி இது சொல்ல மாதிரி அனிஷ் அண்ட் ஹர்ஷிதா பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ரிங்கில் வந்து ஒரு ஃப்ளிப் மாதிரி அப்படியே சுற்றினே இருந்தாங்க பாருங்கள். அது ரொம்ப நியூவாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஓகே கைஸ், உங்களுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஆக்சுவலி வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது ஆனால் உண்மையாக என்னன்னு தெரியல. பட் உண்மை தான் நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு யார் வின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸில் எந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள்.